வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளர்க்குக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th 12th இது மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 20,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 20/1/2026 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதில் வந்து உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறத வந்து எழுதிங்க. இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்லாமே கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. அதே மாதிரி உங்களுடைய பெயர், நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த பதவியினுடைய பெயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வயது வரம்பில் தளர்வு கோருபவரா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி ஜெண்டர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக எழுதிங்க. அடுத்தது உங்களோட அட்ரஸ், உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் என்ன மீடியமில் படிச்சிருக்கீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, அடுத்தது விண்ணப்பதாரர் உங்களுடைய கிராமம், அடுத்தது உங்களுடைய சிட்டிசன்ஷிப் என்ன இந்தியாவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில முக்கியமானது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மதம் என்ன, இனம் என்ன, நீங்கள் வந்து ஆதரவற்ற ஏதாவது முன்னாள் படை வீரரா, இது மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்க. அடுத்தது இன உட்பிரிவு என்ன, உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த ரிஜிஸ்டர் நம்பர், ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இது கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 500 ஃபீஸு, அதே மாதிரி SC STக்கு 250 ஃபீஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற போது உங்களுக்கு வந்து 24க்கு 10 இந்த போஸ்டல் கவர் வாங்கி அதில் 55 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு நீங்கள் அதையும் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எதுக்குன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிற போது உங்களுக்கு வந்து அகைன் வீட்டில் வந்து உங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ எப்போ வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது, ஸோ அதுக்காக தான் வந்து அதையும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக வந்து 52 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் 22 போஸ்டிங், OBC 15, SCக்கு 7, STக்கு 4, EWS 4, இது மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேக்கண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர், இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட உங்களுக்கான ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சேலரி எவ்வளோ, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது செலெக்ஷன் ப்ரொசீஜர், உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஜென்ரல் நாலேஜ், மேத்தமேட்டிக்ஸு, சயின்ஸு, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், ஸோ இதில் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதுக்கு தான் வந்து இந்த ஆக்சிஸ் பேங்க் அல்லது இந்தியன் பேங்க், இதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்பக்கூடிய அட்ரஸ் இது தான். ஓகேங்களா? சவுத் இந்தியா மல்டி ஸ்டேஜ் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், நம்பர் 35, ஃபஸ்ட்டு வெஸ்ட் கிராஸ் ரோடு, நியர் கவர்மெண்ட் லா காலேஜ், காந்தி நகர், வேலூர் 6 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். இதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் இதெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா சிம்கோ இந்தியா, சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், சிம்கோலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் 0416223486 அப்படிங்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.